ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேஷுவலாக பேசும்பொழுது நம்ம சொல்லுவோம், நாங்கள் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணோம், அந்த பார்ட்டிக்காக நிறைய பேர்த்த நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைஸ் பண்ணோம், அந்த சேரிட்டிக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட டொனேஷன்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 2 விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம். நாங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம், அந்த பார்ட்டிக்காக நாங்கள் நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அரேஞ்ச் பண்ணோம், இன்வைட் பண்ணியிருந்தோம், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பார்ட்டிக்காக, அந்த சேரிட்டிக்காக, அதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நடுவில் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரேஸை என்ன யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ண ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரம் விச் அப்படின்னு சொல்லி நான் அது ஃப்ரேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா ஃபார் விச். ஓகே, ஃபார் விச் அப்படின்றது வந்து என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா அந்த ஃப்ரேஸுக்கு அதற்காக, அந்த காரணத்துக்காக. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் லேட்டாக வந்துட்டோம், அப்போ நம்ம வந்து நான் ஒரு பெரிய ரீசன் நம்ம சொல்லிவிட்டு இந்த காரணத்தினால தான் நான் இன்றைக்கி லேட்டாக வந்தேன், ஸோ இதற்காகத்தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் விச் ஐ எம் லேட். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் விச் ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதை பேஸ் பண்ண இந்த ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஃப்ரேஸை எப்படி வாக்கியங்களில் நம்ம உபயோகப்படுத்துறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நாங்கள் ஒரு சேரிட்டி ஆர்கனைஸ் பண்ணோம், அதற்காக நிறைய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் சிச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, நாங்கள் ஒரு சேரிட்டி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வி சேரிட்டி ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போது இதை வந்து நம்ம என்ன வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர்கனைஸுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆர்கனைஸ்டு. வி ஆர்கனைஸ்டு ஒரு சேரிட்டி, நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். என்ன ஆர்கனைஸ் பண்ணோம், ஒரு சேரிட்டி. அப்போது அ சேரிட்டி. ஸோ வி ஆர்கனைஸ்டு அ சேரிட்டி. அடுத்தது ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா, அதற்காக நிறைய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அதற்காக அப்படின்றத வைங்க, நிறைய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது மெனி டொனேஷன்ஸ். இது வந்து இதுவும் பாஸ்ட் தான். ஓகே, ஸோ இந்த பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு மீன் பண்ணல. ஸோ அதுக்காக நிறைய டொனேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணோம், எல்லோரும் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு மீன் பண்ணல. வெறும் இதை வந்து யார் செஞ்சாங்க அந்த செயலைன்னு சொல்லாமல் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்போது மெனி டொனேஷன்ஸ், இந்த இடத்துல இது பாஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல வாஸ் இல்லைன்னா வேர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போது மெனி டொனேஷன்ஸ் வேர் கலெக்டட். மெனி டொனேஷன்ஸ் வேர் கலெக்டட். ஸோ இப்போது வி ஆர்கனைஸ் த சேரிட்டி, மெனி டொனேஷன்ஸ் வேர் கலெக்டட் அப்படின்னு இருக்கு. இது தனி சென்டென்ஸ், இது தனி சென்டென்ஸ். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸ் வந்து இந்த இடத்துல எழுத போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா இந்த அதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதற்கான ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் விச் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த 2 வாக்கியத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த சென்டென்ஸ் இப்போ ரீட் பண்ணி பாருங்களேன். வி ஆர்கனைஸ்டு அ சேரிட்டி ஃபார் விச் மெனி டொனேஷன்ஸ் வேர் கலெக்டட். நாங்கள் ஒரு சேரிட்டி ஆர்கனைஸ் பண்ணோம், அதற்காக நிறைய டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் விச் மெனி டொனேஷன்ஸ் வேர் கலெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வாக்கியம் பாருங்களேன், சேம் இதே பேஸ் பண்ணது தான் இந்த வாக்கியமும். ஆனால் அதை படித்து பார்த்து டென்ஸை மட்டும் கரெக்டாக எழுதுனா போதும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் செய்தார்கள், அதற்காக நிறைய விருந்தினர்களை அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதுவும் வந்து சேம் இந்த ஃபார்மேட் தான். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதோட ஆன்சரை கமெண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். அவர்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல அவர்கள் அப்படின்றதுக்கு தே அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தே அரேஞ்ச்டு. ஸோ இது என்னென்னா பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, தே அரேஞ்ச்டு அ பார்ட்டி. அவங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ தே அரேஞ்ச்டு அ பார்ட்டி. அதற்காக நிறைய விருந்தினர்கள் அழைக்கப்பட்டனர். அதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் விச் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஃபார் விச் நிறைய விருந்தினர்களை அழைக்கப்பட்டனர். அப்போது மெனி கெஸ்ட்.
நிறைய விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெனி கெஸ்ட். இந்த இடத்துல மெனி கெஸ்ட் அப்படின்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர் யூஸ் பண்ணுறோம் வாஸ்க்கு பதிலாக. ஸோ மெனி கெஸ்ட் வேர் அழைக்கப்பட்டனர். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்வைட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. So they arranged a party for which many guests were invited. ஸோ அவங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க, அதுக்காக நிறைய கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஃபார் விச் மெனி கெஸ்ட் வேர் இன்வைட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே டன். ஸோ இப்போ இந்த வாக்கியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை பேஸ் பண்ணால் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். She will submit a proposal for which approval will be required. ஸோ அவள் வந்து ஒரு ப்ரப்போசல் சப்மிட் பண்ண போகிறா, அதுக்கு அப்ரூவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அதற்காக அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம ஃபார் விச் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் விச் அப்ரூவல் வில் பி ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். We have planned a seminar for which many students enroll their name. ஸோ நாங்கள் ஒரு செமினார் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். We have planned a seminar. அதற்காக for which many students enroll their name. அதற்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரை என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா பதிவு செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே டன். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். He completed the task. அவன் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான். For which அதுக்காக இந்த டீம் தேங்க்டு ஹிம். அதுக்காக டீம் வந்து அவனுக்கு தேங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் விச் த டீம் தேங்க்டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். she teach classes. ஸோ அவள் கிளாஸ் டீச் பண்ணுறா. ஃபார் விச் ஸ்டூடெண்ட்ஸ் பே ஃபீஸ். அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபார் விச் ஸ்டூடெண்ட்ஸ் பே ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபிக்ஸ் த இஷ்யூ ஃபார் விச் இந்த கிளைண்ட் தேங்க்டு மீ. நான் அந்த இஷ்யூவை சரி பண்ணேன். அதாவது ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஒரு ஒன்று வந்து சரி பண்ணுறது, அதுக்கு தான் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஐ ஃபிக்ஸ்டு த இஷ்யூ. நான் அந்த இஷ்யூவை சரி பண்ணேன். ஃபார் விச் அதுக்காக இந்த கிளைண்ட் தேங்க்டு மீ. அதுக்காக கிளைண்ட் என்ன தேங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து he will launch a website for which the team is preparing content. ஸோ அவன் ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறான். ஓகே. ஸோ அவன் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுவான், அதுக்காக டீம் வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபார் விச் the team is preparing content. he will launch a website for which the team is preparing a content அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது we have completed the project for which the team has received recognition. ஸோ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்காக டீம் எங்களுக்கு ரெகக்னிஷன் வந்து அதுக்காக டீம் வந்து ரெகக்னிஷனை வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஐ மீன் டீமுக்கு வந்து பாராட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டீம் ஹேஸ் ரிசீவ்டு ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெகக்னிஷன் அப்படின்னா அங்கீகாரம், பாராட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஓகே டன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துங்க. அண்ட் எந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அதற்காக அப்படின்னு இந்த காரணத்தை நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறீங்களோ சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபார் விச் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு பிளேஸ்க்கோ லேட்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ரீசனை நம்ம சொல்லிவிட்டு இந்த ரீசன்னால தான் நான் வந்து லேட்டாக வந்தேன், இந்த காரணத்தினால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் த ரீசன் ஃபார் விச் ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இந்த வாக்கியங்களெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் உபயோகப்படுத்தி பாருங்கள். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.